அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஈசி வியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு 10th தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய ஊர் பெயர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ஊர் பெயர்களின் மருவு அந்த தலைப்புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு பாடல் வரிகள் கொடுத்துட்டு அது எந்த இலக்கியத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கலான்னா, இப்போ உங்களுக்கு இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு இந்த பாடல் வரிகளை குறிப்பிடப்படும் ஊர் என்ன அப்படின்னு கூட உங்களுக்கு கேட்கலாம். அதனால் இதில் டோட்டலாக ஒரு 8 தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 10th புக்கில் ஒரு 8 தான் ஒரு புக் பேக் சைடில் இருக்குது. அந்த 8ஐயும் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கி தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் அப்படி இந்த வரிகள் பாடல் வரிகள் எதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் காடுகான் காதையில் இருக்குது. இப்போ இதில் உங்களுக்கு குறிப்பிடப்பெறும் ஊர் என்னன்னா இந்த சிறுமலை. சிறுமலை அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் சொல்லியிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறுமலை அப்படிங்கிற ஊரை இங்கே சிலப்பதிகாரத்திலே குறிப்பிட்டிருக்காங்க. சிலப்பதிகாரம் சிறுமலை அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த செகண்ட் ஒன் பாருங்க. இந்த இதில் தெங்கும் அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோவோட எண்டில் தெங்கும்னா எதை குறிக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். இங்கே வாழைன்னா தெரியும் உங்களுக்கு, கமுகுன்னா பாக்குன்னு தெரியும், அப்புறம் மா பலா இது எல்லாமே தெரியும். தெங்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது எதை குறிக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி தெரியல அப்படின்னா வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் பாருங்கள். அடுத்த செகண்ட் ஒன் பாருங்கள். பல்பல பலவின் பயங்கெழு கொல்லி. இந்த பாடல் வரிகள் எதில் இடம்பெற்றிருக்குது? அகநானூற்றில். இதில் வரக்கூடிய ஊர் என்னன்னா கொல்லி. இந்த கொல்லிங்கிறது உங்களுக்கு நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லி மலையை குறிக்கிறது. மூன்றாவது பாருங்க. கரங்கு இசை விளவின் உரந்தை. இதுவும் அகநானூற்றில் இடம்பெற்ற பாடல் வரிகள் தான். இங்கே உரந்தை அப்படிங்கிறது திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உறையூரை குறிக்கிறது. அடுத்து நான்காவது பாருங்க. கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை. இதுவும் அகநானூறு. அகநானூற்றில் 3 பாடல் வரிகள் பார்த்துருக்கும். இதில் குறிப்பிடப்படக்கூடிய ஊர் என்னன்னா கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கருவூர். இதை கரூர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பாருங்க. கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துறை. இது ஐங்குறுநூறில் இடம்பெற்ற பாடல் வரி. இந்த பாடல் வரியில் இடம்பெற்ற ஊர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொற்கை. அடுத்து ஆறாவது பாருங்க. ஓங்கு இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர். இது இந்த பாடல் வரி இடம்பெற்றது சிலப்பதிகாரத்தில் ஊர்கான் காதையில் இடம்பெற்றிருக்குது. இதில் குறிப்பிடப்படும் ஊர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டியோர். அது 7th ஒன் பாருங்க. கூர்வேன் குவைய மொய்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே. இது புறநானூறில் இடம்பெற்ற பாடல் வரிகள். புறநானூற்றில் இடம்பெற்ற பாடல் வரிகளில் எந்த இதை குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரான்மலை தான் பரம்பு மலை. இங்கே பரம்பு நாடேன்னு சொல்லியிருக்காங்களே, இந்த பரம்பு மலைங்கிறது இப்போ எப்படி இருக்குன்னா பிரான்மலைன்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது லாஸ்ட் ஒன். ஆலங்கானத்து அஞ்சுவரை இருத்து அரசுபட அமர் உழக்கி. இது மதுரை காஞ்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல் வரிகள். இதில் குறிப்பிடக்கூடிய ஊர் என்னன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலங்கானம். நான் தெங்கும் அப்படிங்கிறதுக்கு எதை குறிக்குதுன்னு உங்களுக்கு கேட்டிருந்தீங்களா? தெங்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தென்னை மரத்தை குறிக்கக்கூடியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.